அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இந்த அர்-ரஹ்மானியா நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளியின் 14ஆம் ஆண்டு விழாவிற்கு வந்துகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக, இந்த பள்ளிக்கு பின், அதாவது இந்த கொரோனா பீரியடுக்கு பின் பல நர்சரி பள்ளிகள் நட்டத்தில் இயங்குவதாக கூறிக்கொண்டு மூடிவிட்டார்கள். ஆனாலும் இந்த மாணவர்களின் எதிர்காலம் மற்ற மாணவர்களைப் போல் இல்லாமல் ஒழுக்கத்துடன் கூடிய ஒரு மாணவ செல்வங்களை உருவாக்க வேண்டும். அந்த கல்வி ஒழுக்கத்துடன் உரியவர்களுக்கு சேரும்பொழுது மட்டுமே அது அவருடைய எதிர்காலத்தையும் அவர்களை படிக்க வைத்த அந்த பெற்றோர்களுக்கும் உதவியாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த பள்ளி தொடர்ந்து பல சிரமங்களுக்கிடையிலேயும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது மிக பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. நீங்கள் பார்த்திருக்கலாம், கிட்டத்தட்ட அருகில் உள்ள பல கள்ளக்குறிச்சியில் உள்ள பல பள்ளிகள் இயங்கவில்லை. அந்த அந்த நர்சரி பள்ளிகள் எல்லாம் இயங்கவில்லை. அந்த கல்வி ஆய்வாளர் கூட கூறியிருக்கிறார், இந்த பகுதியிலேயே மிக சிறப்பாகவும் பல சிரமங்களை மேற்கொண்டாலும் நீங்கள் அதை லாப நோக்கு இல்லாமல் செயல்படுகிறீர்கள் என்று பாராட்டியிருக்கிறார். அதுபோன்று ஒரு பள்ளியை இந்த நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் நீங்கள் தருகின்ற ஒத்துழைப்பு தான். இந்த ஒத்துழைப்பு உங்களுடைய மாணவ செல்வங்களின் எதிர்காலம் நல்லாக அமைய வேண்டும் என்பது நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். அதை இந்த நிர்வாகம் உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறது. எனவே ஒரு மாணவன் மிகப்பெரிய அதிகாரியாக மாறி அவன் ஒழுக்கம் இல்லாமல் இருந்து அவன் தன் பெற்றோர்களை பராமரிக்காமல் முதியோர் இல்லத்தில் கொண்டு சேர்த்தால் அவன் மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும், அல்லது மாவட்ட காவல் அதிகாரியாக இருக்கட்டும், அல்லது வட்டாட்சியராக இருக்கட்டும், அல்லது எந்த அதிகாரியாக இருந்தும் என்ன பயன்? பெற்றோர்களை கவனிக்காமல், உற்றார் உறவுகளை கவனிக்காமல், தனது பதவிக்கு ஏற்றவாறு ஒழுக்கமாக நடக்காமல் அவன் எல்லா வகையிலும் தீய பழக்கத்தோடு தன்னுடைய அறிவை தவறுக்கு பயன்படுத்தினால் அந்த கல்வி எந்த பிரயோஜனமும் இல்லை. எனவே அந்த ஒழுக்கத்துடன் தரக்கூடிய இந்த கல்வி நிறுவனத்தை நீங்கள் உங்களது அருகில் உள்ள உங்களது தெரிந்தவர்களிடம் குழந்தைகளை இங்கு நிறைய சேர்க்குமாறு நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். இந்த கல்வி ஓரளவு நஷ்டத்தில் இல்லாவிட்டாலும் லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை என்ற நிலையை நாங்கள் அடைந்தமையானால் இன்னும் திறம்பட நிறைய குழந்தைங்க நல்லா சொல்லிக் கொடுக்க முடியும் என நம்புகிறேன். இங்கே படிப்பு சொல்லித் தருகின்ற ஆசிரியர்களுக்கு அவர்களெல்லாம் அர்ப்பணிப்பு செய்து சொல்லித் தருகிறார்கள். அவர்கள் நோக்கம் என்னவென்றால் நல்ல மாணவர்கள் உருவாக்க வேண்டும், நல்ல கல்வி திறமையாக கொடுக்க வேண்டும் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த நிர்வாகத்தின் மூலமாக அந்த ஆசிரியர்களுக்கு நாங்கள் போதிய ஊதியத்தை கொடுக்க முடியவில்லை. காரணம், இருக்கின்ற குழந்தைகளுடைய வருவாயையும் இருக்கின்ற ஆசிரியர்களுக்குள்ள செலவையும் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதமும் சமயங்களிலே பட்ஜெட் குறைந்து விழுந்து வருகிறது. இருந்தாலும் இதை நாங்கள் மிகவும் சிரமப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறோம். என்ன காரணம் என்றால், எப்படியாவது இந்த கல்வியினுடைய திறமையை அல்லது கல்வியினுடைய வளர்ச்சியை அல்லது மாணவர்களுடைய ஒழுக்கத்தை கண்டு அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லா பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளை இங்கு சேர்க்க வேண்டும். கிட்டத்தட்ட இந்த கள்ளக்குறிச்சி மாநகரிலே இருக்கின்ற குழந்தைகளிலே ஒரு 10% இங்கே சேர்த்தாலும் கூட ஒரு 5000 ஒரு 500-600 குழந்தைகள் மேலுக்கு சேர்க்கலாம். ஆனாலும் மிக குறைந்த பள்ளியில் மாணவர்கள் சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் ஆர்வமூட்டி ஒழுக்கமுள்ள கல்வி எங்கு கிடைக்கிறது என சிந்தித்து பாருங்கள். நான் பெருமைக்காக சொல்லவில்லை, ஒழுக்கமுள்ள கல்வி இதை விட உங்களுக்கு வேறு ஏதாவது எந்த கொண்டு சேருங்க. கள்ளக்குறிச்சியில் சார் அவங்களுக்கு அர்-ரஹ்மான் நர்சரி விட மற்ற பள்ளியில் நல்ல ஒழுக்கமாக சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள், இருக்காது. ஏன்னா இங்கே இறை அச்சம், அது கடவுளின் பயம், அல்லது நீங்கள் முருகன் பயம், அல்லது நீங்கள் வேறு எந்த கடவுள்னு சொல்லிக்கங்க, ஒரு இறை அச்சத்தை நாங்கள் கொடுத்து அதன் மூலமாகவும்
நம்மை பார்க்காமல் இருக்கும்போது ஒருவர் யாரும் பார்க்காமல் இருக்கும்போது ஒரு தவறு ஒருத்தன் செய்யாமல் வளர வேண்டும் என்ற அந்த உணர்வோடு உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் நாம் கற்றுக் கொடுக்கிறோம். இந்த கல்வி நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் இந்த 6ஆம் வகுப்பிலிருந்து அவன் தொடர்ந்து காலேஜ் வரையும் முடித்து அதை பின்பற்றியானால் கிட்டத்தட்ட நாம் ஒரு அடிமரத்தை தாண்டுற வரைக்கும் தூக்கி கொடுத்துட்டோம் சரியான முறையில். அதுக்கப்புறம் போகக்கூடிய கிளையில் சரியான முறையில் கிளையை பிடிச்சி அவன் போயிட்டான்னு சொன்னால் அவனுடைய போகும் இடம் மிக சிறந்து இருக்கும், நன்றாக இருக்கும். அப்படி ஒரு கல்வி நிறுவனத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பு நீங்கள் தந்து கொண்டிருக்கிறீர்கள். இது மேலும் அதிகமாக தருவதற்கு நீங்கள் ஒவ்வொருவரும் முயற்சிக்க வேண்டும். உங்களால் முயற்சி செய்யுங்கள். நாங்கள் இன்னும் அதிகமான திறமையோடு இந்த மாணவர்களுக்கு கல்வியை புகட்ட முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் மேலும் மேலும் இந்த கல்வி நிறுவனம் வளர இந்த பகுதி மக்கள் மேம்பட நம்ம இந்த அரமானிய பள்ளியில் படித்த மாணவர்கள் மிக உயர்ந்த அந்தஸ்திலே சென்றடைய இறைவனை பிரார்த்தித்து எனக்கு வாய்ப்பளித்த முக்கிய நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.